உங்க தங்கச்சி கூப்பிடுறேன் ஒழிச்சிருங்க ஓடுங்க நம்மளுக்கு ஒரு வேடு வந்திருக்கிறார். மானம் கெட்டு நீங்க பாத்தீங்களா? வரலன்னு அனுப்பி வைக்கணும். சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாப்ல? மான் இங்க தான் இருக்குன்னு ஒத்த கால்ல நிக்கறாப்ல. நிக்கறாப்ல. இன்னொரு கால் என்னாச்சா? அது கொக்கு வாங்கிடுச்சு. அப்படியா? இது வேறயா? செய்யலாம் வந்து அதுக்கு தகுந்த ஒரு உபசரிப்பு கொடுத்தீங்களா? கோபம் கொடுறாப்ல கொடுத்தோம். எப்படி கொடுத்தீங்க? ஆடி பாடி வர கொடுத்தோம். நான் கொடுத்தேன். நாரதர் கொடுத்த மாதிரியே. ஏன் அப்படி போயிடுச்சு? அது மயங்கிட்டார். வாருங்கள் வேடுவரே. நிமிர்ந்த நெஞ்சில் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையில் திறமையில் கொள்மையில் பெருமடையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே. வில்லெடுத்து விளையாடும் வேடுவர்கள் மகனே. சொல்லெடுத்து விளையாடும் மொத்தம குணத்தவரே பலிவே. தாங்கள் யார்? வந்த காலத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வளமை நிலவாமல் வந்தாரை வருவதற்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தை கவனமில்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்வாரம் போல் புகழான் சொல்லிய தலைவியை வருக. இடத்திற்கு முதலிய வருகை என்று தங்களை வரவேற்றுவதில் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர். வறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டம். கட்டழகு பட்டை மானை கண்டேன் பிடிப்பதற்காக மானோட அப்படி வந்த தருணத்தில் என்னுடைய மான் என் அருகில் நின்றதுனால இந்த மான்குட்டியை பிடிக்கலாம் இடத்துக்கு தலைவின்ற முறையில் உங்கள்கிட்ட அனுமதியை கேட்டு எனது மான்குட்டியை கைப்பிடிக்க ஆசைப்படுறேன். அதனால என்ன மான் எப்படி மான் எடுத்து சொன்னேன். அழகிய மானொன்று நின்றதே அங்கே அதை நானும் பார்த்ததால் துரத்திலே நின்று புகுந்ததோ வனத்திலே மறைந்ததே கைப்பிடிக்கவே துடிக்குதே மறைப்பதே வழி பொண்ணு குட்டி மான் குட்டி இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன் இருந்தா பிடிக்கிறேன் மான் சம்மதிச்சா நினைக்கிறேன் இந்த மான நினைச்சுக்கிட்டு வெளி மழை கிளம்புறேன் இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன். மாடு இருக்குது பார்த்து
கேட்காதே நம்மளை சொன்னாதே மகளை மறைக்காதே என்னமலை கதைகள் பேசி திருப்பி எனக்கு என்னாதே இருந்தா 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 குடிக்கிறேன் சபரிச்சா அழைக்கிறேன். அப்படி அழகான மான், அற்புதமான மான், உள்ளத்தை கவர்ந்த மான், உன்னதமான மான், அன்பிற்குரிய மான், மேன்மைக்குரிய மான், பண்பிற்குரிய மான், பாசத்திற்குரிய மான். இந்த மான்குட்டியை பிடிக்கணும். இந்த மான்குட்டி காலமெல்லாம் நினைக்கும். இந்த பிடிக்காகத்தானே இவ்வளவு நாளா மானெல்லாம் சரிதான். அது எங்க போச்சு எங்க வந்துச்சுன்னு சொல்லாம மானு 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 சொன்னா மட்டும் மானு வந்துடுமா? என் பக்கத்துல நிக்குதுங்க. இங்க மானு வரலையே. நிக்குதுங்க. மானு கிடையாது. இருக்கு. இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் புரியாது, கில்லாமல் வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. எதையுமே முதல்ல அறிந்து புரிந்து பேச வேண்டும் அல்லவா? கண்ணால் காண்பதுமை, காதால் கேட்பதுமை, தீர விசாரித்தலைமை. இங்க மானு வரலைன்னு பொம்பளை புள்ள சொன்னா சரிமான கேட்டுப்பாம என்ன வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மான் இங்க இருக்குன்னு சொன்னா ஒரு மானு இல்ல. கிடையாது. இருக்கு. இல்ல. இங்க பாருங்க. வச்சுக்கிட்டு வந்து நம்மளுக்கு அவசியம் எனக்கு கிடையாது. இப்ப வில்லம்பு சொல்லப்பட்டதா மேலிலே இருந்தும் உன் சொல்லப்பட்டதா பார்வேண்டே சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அப்ப தீயினால் சுட்டபுறம் உள்ளாறு ஆனாலே நாவினால் சுட்டபடி. அப்ப வந்தவர் இழுத்தவர் வந்திருக்காரு. இழுத்தவர் செய்யாம இந்த மான்குட்டியை இழுத்தவர் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க. மானு வரலையா, நீ வேற எங்கேயோ போய் தேடி பாருங்க அப்படின்றதுக்காக. யாராவது வந்து இங்க மாதிரி போய் பேசினான்னு வச்சுக்கோங்களேன், நடக்கல வேற. வந்த நேரத்துல ஏங்க நான் முருகப்பெருமானை வழிபடுவேன். சரி. காலகட்டத்துல போய் சொன்ன அவசியம் எனக்கு இல்ல. அதனால நான் சொல்றது கேளுங்க, மானு வரல, வேற இடத்துல போய் கேட்டு நானும் பொய் சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது. இந்த மான்குட்டி என் அருகில நிக்குது. என் அருகில அப்படியே பக்கத்துல அப்படியே நடை உடை பாவனை எல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதுக்கப்புறம் மான்குட்டியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இனத்தவரை செய்யாம இனத்தவரை இந்த மான்குட்டியை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய்யிட்டு இருக்காங்க. அதனாலதான் மான்குட்டியை நேற்று வந்து நான் நேற்றே வந்து பிடிச்சிட்டு போயிருப்பேன். நாளைக்கு வந்திருந்தா சரி நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலாமே அப்படின்னு இருந்துப்பேன். மான்குட்டி இன்னைக்கே பிடிக்க வந்திருக்கேன். இன்னைக்கு தானே கடவுள் எனக்காக உருட்டி திரட்டி அப்படி சிற்பமா செய்து எனக்கு இந்த மான்குட்டியை இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதனால இந்த மான்குட்டிய இருங்க, என் மான்குட்டியை பத்தி நம்மள சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மானை பார்க்கும்போது யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மானு அடுத்தவங்களை தப்பிடுச்சு. மானு வேற இல்லங்க, வள்ளிய மாட்டதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வள்ளிய மட்டும் நான் சொல்லிட்டு அப்பவே பதில் பேசி போயிட்டேன். நீயா பேசிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்? இருந்த பிள்ளைய காண என்ன போதும் கூட நிக்கிற ஆளையே காணான்னு தெரியாம பேசுறியே. அப்புறம் மானை நீங்க எங்கே போய் விட்டுட்டு தொலைச்சி தேடுங்க. இதுல இருந்து தெரியல அவங்க நச்சனை. என் மான் வந்து அங்கே இங்கே அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கேன். சரி வேற எங்க போய் அப்படியே வரணும். அப்படி ஒரு கலாச்சாரத்துல வந்து நிக்குது, நின்றுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குது அப்படின்றக்காக நானும் அப்படி திரும்பி பார்த்தேன். காலங்கத்தால போய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? இப்படியே கற்பனை கட்டி எல்லாம் பேசுறது. நிக்கிதான் ஒளிதான் பாக்குதான் சிரிக்குதான் முதலிதான் என்ன நீங்க பேச்சு பேசுறீங்க? என்னுடைய மானு சிரிக்கும் பார்க்கும் பேசும். என்கிட்ட பேசக்கூடாது. வந்த மான்குட்டி எங்க பிடிச்சிங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வைக்கலையே. ஏங்க இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்ற அவசியம் எனக்கு இல்லைங்க. ஏங்க வந்த பொருளை வந்து அப்ப வரணும்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டு இல்லைங்களா? நீங்க இல்ல எனக்கு ஒரு மான் மீது ஆசை வேணும்னு கேட்டேன். எங்க அண்ணன் 7000 மான் கூட சொடக்கு போடுற நிமிஷத்துல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஒத்தமா பிடிக்க பக்கத்து ஆம்பளை மாதிரி நிக்க மாட்டாங்க. 7000 மான் இருந்தாலும் என்னுடைய மானுக்கு இந்த பூமியில ஈடு இணை கிடையாது. பெரிய ஓவியத்துல இல்லாத வேட்டையாட வந்து மினிகமான ஒன்றை கண்டேன். ஓட்டமாக வந்தேன், உள்ளே நுழைய கண்டேன். வெள்ளை போன்ற புருவம், புருவத்தை பாத்தீங்கன்னா வெள்ள வளைச்சது போல இருக்குமாறு. அப்படியே அதே போல தாமரை போன்ற கண்ணம், மேல்வெளி நீர்வெளி கையில் வழி என்றாலும் என்னுடைய மான் வெள்ளிகள் ஆகப்பட்டது அப்படியே மீன் வழியை போல வண்டு வழியை போல அப்படியே கவர்ந்து எப்போது அப்படியே முடிச்சுக்கிறேன். அப்படியே பல 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 அப்படி பேசினாலே அர்த்தம் கத்துது. அதே போல கண்ணத்தை பார்த்தோம்னா அப்படியே தாமரை போல அப்படியே பல பல பலன்னு அப்படி மலர்ந்து இருந்தா எப்படி இருக்குமா அதே போல தாமரை போன்ற கண்ணம். இதழ்களை பார்த்தா கொஞ்சம் போல ஒரு ஆசை. கோவை பழங்களை சாப்பிட்டா ஒண்ணு அப்படி எப்படி எடுத்து சாப்பிடுறோமா அது போல அந்த கோவை பழத்தை சாப்பிடுறது போல இந்த மானுடைய இதழ்கள் வெண்செங்கு கழுத்துமா நடந்தா மானுடைய நடையை பார்த்தீங்கன்னா மானுடைய இடம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கு போல இருக்கும். ஒடுக்கை எடுத்து அடுத்தா எப்படி எடுக்கும் அப்படி கிட 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 ஒடுக்கு பார்த்தீங்களா மேல ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு உருண்டு உருண்டா எப்படி கைப்பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்ப இது போன்ற என்னுடைய மானுடைய அழகு இப்படிப்பட்ட அழகு படைத்த அந்த மான்குட்டிய விட்டுட்டு ஏன் நிக்கிறேன்? விட்டுட்டு நிக்கல, பக்கத்துல பார்த்து ரசிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்ப இத்தனை அழகு உறிஞ்ச அந்த மான்குட்டிய வந்த உடனே ஒரு நேரத்துல அப்படின்றக்குள்ள இந்த மான்குட்டியை தூக்கிட்டு போயிருப்பேன். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை காட்டு முழு பூசணிக்காக சோத்திரம் மந்த மாதிரி எப்படி ஒரு பொய்யா பட்டையை போட்டு இப்படி ஆட்டையை போட நினைக்கிறீங்களே காலகட்டால? நீங்க வந்து பட்டையை போட்டு மான்குட்டியை மறைச்சு வச்சு நினைக்கிறீங்க. ஆமா, இப்ப வானப்ப அப்படி ஆசைப்பட்டு நாங்க வந்து மறைச்சு வச்சிருக்கோம். அது வரமாட்டேன்னு சொல்லிச்சு பிடிச்சு வச்சிருக்காங்க.
ஏ இந்த முழு பூசணிக்காம சோத்துல மறைக்கிற அப்படின்னு ஒரு பழமொழி பேசுவாங்கல்ல, அது என்ன காரணம் தெரியுமாங்க? என்ன காரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழு பூசணிக்காய் யாராவது சோத்துல மறைக்க முடியுமா? மறைக்க முடியாதுல்ல. சொல்லிப்போ எவ்வளவு பெரிய பூசணிக்காய் அது எப்படி சோத்துல போட்டு எப்படி மறைக்க முடியும்? ஒரு இலையில வச்சு மறைக்க முடியுமா? எப்படி மறைக்க முடியும்? அதுதான் கேக்குறேன். அதெல்லாம் ஒரு காரணம் இல்லாம யாரும் தோல்ல கட்ட முடியுமா? பேசினா மட்டும் போதாது, எந்த நேரத்துல எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கணும். காணாமல் பேண வேணாம் கத்தல பெற்றோர்கள் போனாமல் வாய் இருக்க கூடாது. நானாமல் பேச்சு பேச்சு பெருமுனை வந்தாலும் கீச்சு கீச்சு கிளிப்பிள்ளை சொன்னதே சொல்ற கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லாம இந்த இடத்துல பாருங்க. நீங்க எப்படி மான தேடி வந்தீங்களோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, எப்பவுமே அவருடைய சுபாவம் கதை பேசுற கொஞ்சம் ஆள் பக்கத்துல நின்று பேச்சு நல்லா தனி அங்க பக்கத்துல இங்க வரக்கூடாது. காஞ்சமாட கம்பளம் வந்த மாதிரி அங்க நில்லுங்க. என்ன சொல்றேன் கேளுங்க, கதை பேசல. நீங்க எப்படி மான தேடி வந்தீங்களோ உங்களை மாதிரி ஒரு கணவனி போய் எடுக்கணும்தான் எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு பொருளை தோட்டத்துல போய் திருடிட்டு வந்துருவாங்க. அன்னைக்கு பாருங்க ஒரு பூசணிக்காய் ஒரு கணவன்ட்டு வர இப்படி ஊர்ல பெரிய ஆளுங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இந்த கணவாணி பையன் எப்படி பூசணிக்காவை திருடி போட்டாரு அப்படின்னு அதை வந்து அவனுக்கு பூசணிக்காய் திருடுன்னு பேரு. எப்ப சொன்னாலும் என்ன ஒரு முகவரி சொன்னாலும் யார் எதை கேட்டாலும் அந்த பூசணிக்காய் திருடன் இருக்கல்ல அவன் வீட்டு பக்கத்துல அந்த வீதி இப்படியே அவன் பேரே பூசணிக்காய் திருடன் மாத்திட்டாங்க. அவன் பேரு வந்து போச்சு, அவன் மொத்தம் பூசணிக்காய் திருடன் பேரு விளங்கி போச்சு. அப்ப தனக்கு அந்த பிள்ளை நினைச்சாரு, என்ன அப்பாவை எல்லாரும் கலவாடி பேர் பட்டம் கட்டுறாரு திருடன் சொல்லுறாரு, இது எப்படியாவது பேரை மாத்தணுமே அப்படின்னு தான் பிள்ளை என்ன பண்ணாரு, ஒரு நாளைக்கு 100 பேருக்கு அன்னதானம் போட்டாரு. ஒரு நாளைக்கு 100 பேர் தினமும் அன்னதானம். அன்னதானம் போட்டமே பாருங்க இந்த பேச்சு இப்படி காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சுன்னா இந்த பூசணிக்காய் திருடன்னு சொன்ன பேர் போக தினமும் வயிறார சோறு போடுறாரு மகராசி. எப்படி தினமும் வயிறார சோறு போடுற மகராசி அவங்க வீடு அவங்க வீதி அப்படின்னு அந்த முகவரியே மாறி போச்சா. அப்ப சோறு போட்டனால கலவாணின்ற பட்டம் கூட முழு பூசணிக்காய் திருடி அந்த சோத்துக்கு மனசு கிடையா. அதனால இந்த சோறு போட்டா இது மறைஞ்சு போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூசணிக்காவை அந்த சோத்துக்குள்ள மறைக்காத அப்படின்னு சொல்லுவாங்களே. சோறு போட்டனால மறைஞ்சு போச்சு அந்த பேச்சு. தானத்தில் சிறந்த தானம் முதல்ல நிதானம், நிதானத்தோட இருந்து அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செஞ்சோம்னா அதை காட்டில கண்தானம் செய்யலாம். இங்க வரல இன்னைக்கு என்ன கிடைக்கணும், ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தானம். அப்படி செஞ்சோம்னா நான் என்ன கிடைக்குன்னா நம்ம உயிர் போனாலும் நம்ம உறுப்புகள் ஆகப்பட்டது இன்னொருடைய உடம்புல வந்து நல்ல முறையா இருந்தா பாத்தீங்களா. அப்ப வந்து இதற்கான நிலைகளை வந்து நீங்க ஒவ்வொன்றையும் பயன்படுத்துகிற பொழுது இந்த இடத்துல நீங்க சொன்னது மாதிரி முழு பூசணிக்காய் சோத்துக்களை மறைச்சது மாதிரி தினமும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசை. அதாவது ஒரு பெண்ணு கோழி குழம்பு சாப்பிட முடியுமா? இல்லங்க, அதுவும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி விட குஞ்சு கோழி குஞ்சு அடிச்சு சாப்பிடணும்னு ஆசை இவனுக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோழியை திருடுற. அப்ப பார்த்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோழியை திருடும் போது எடுக்க சாப்பிட ஒரே ஒரு எலும்பு மட்டும் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வைக்க, ஒரு கோழியை அடிக்க சமைச்சு சாப்பிட ஒத்த எலும்பு எடுத்து பின்னாடி புதைச்சு வைக்க. அப்படி தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றேன், கோழி பக்கத்து விட கோழியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி வந்த வான்குடி எங்கடா இருக்குமானு எங்க இருக்குமானு அப்படின்னு சொல்லிட்டு வரது போல கோழி குஞ்ச திருடி அடிச்சு சாப்பிட்டு ஒழிச்சு வச்சு மறைச்சிட்டு இல்லைன்ட்டா சாப்பிட்டு முழுங்கிட்டா. ஆனா மொத்த எலும்பை பின்னாடி புதைச்சு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நின்று மறைச்சுக்கிட்டு அப்படி நிக்க. அப்பதான் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க, என் கோழி கொஞ்சம் காணவேன்னு பார்க்கும்போது இறங்க கிடைக்க. அப்ப அந்த இறங்க பார்த்த உடனே ஆகா கண்டிப்பா எடுத்து அடிச்சு சாப்பிட்டது இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு உடனே என்ன மக்களை கூப்பிட்டு பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க, ஐயா என் கோழியை அடிச்சு சாப்பிட்டாங்க, அப்ப என் கோழி வந்து எனக்கு வேணும், அதுக்கு வந்து நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும், நீங்க தான் ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு. அப்பதான் பார்த்துட்டு அப்பதான் சொன்னால அந்த பெண்ணாகப்பட்டவன், ஐயா நான் சாப்பிட ஒத்த எலும்பு சாப்பிடல, ஒத்த எலும்பு சாப்பிடல அப்படின்னு சூட்சமா என்ன பண்ணாலும் ஒத்த எலும்பு வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இவன் சொன்னதும் உண்மைதான், ஒத்த எலும்பு மட்டும்தான் சாப்பிடல, ஆனா சாப்பிட்டது மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒத்த எலும்பு சாப்பிடல அப்படின்னு மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சொல்றது மாதிரி இல்லாம என் மாட்டுக்குட்டியே தெரிஞ்சவனுக்கு எல்லாமே சாதகமா அமையும். அப்படிதான் பாருங்க ஒரு வீட்டுல சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டு மாட்டுக்கு 2 தலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்க வரையே பாவம் ஓடி அந்த விதத்துல தண்ணி தாக வேற அதுல மானை பிடிக்கிறதுக்கு அப்படியே தாகத்தோட தண்ணி குடிச்சுக்கிறாரு. 5 மணிக்கு வர வேண்டியது, மானை தேடி வந்தேன் மயிலை தேடி வந்தேன் நிற்க வேண்டியது, இதை தாகத்துக்கு தண்ணி டீ வேண்டியது. 12 மணில இருந்து நாங்க கத்திட்டு கிடக்குறோம். என்னப்பா கேக்குறேன், இப்ப என்ன நீங்க ஓடி போய் மானை பார்த்துட்டே உங்களுக்கு தாகம் எடுத்துருச்சு, மானை பிடிக்கிறதுக்காக அப்படி ஓடி வந்தீங்களோ? இல்ல கேக்குறேன், என் மானை பார்த்த உடனே எனக்கு அப்படியே தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் என் வீட்டு மாட்டுக்கு 2 தலை இருக்கு அப்படின்னால ஒருத்தி
2 தலை. ஓஹோ. பசுமாட்டுக்கு 2 தலை எப்படிங்க இருக்கும்? அப்பதான் எப்படி உன் வீட்டு மாட்டுக்கு மட்டும் 2 தலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. இல்ல 2 தலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்க வாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு, நான் காட்டுறேன் அப்படியே சமாளிக்க தெரிஞ்சு கூட்டிட்டு போயிருக்கா. கூட்டிட்டு போனா அங்கேதான் பாருங்க, நிஜமாலே அந்த மாட்டுக்கு 2 தலை இருந்துச்சான். 2 தலை இருந்துச்சு. எப்படின்னு கேளுங்களேன். அந்த மாடு பசுமாடு நிறைய சனையா இருக்கு, கர்ப்பமா இருக்கு. கிராமத்துல சனையா இருக்குது. கர்ப்பமா இருக்குன்னா பெண் பிள்ளைய தானே அப்படி சொல்லுவோம். கிராமத்துல மாடு சனையா இருக்குதான்னு சொல்லுவோம். அப்ப நிற மாசமா இருக்கையில அப்ப பாருங்க இந்த கன்று ஈனக்கூடிய தருவாய். அப்ப கண்ணுக்குடி ஈனக்கூடிய தருவாய். நான் முதல்ல கண்ணுக்குடி தலை தானே வெளியில வரும் முன்னங்களோட சேர்த்து. அப்படி வரும்பொழுது எப்ப தலை வரையில இப்ப சொன்னால பாத்தீங்கன்னா எங்க வீட்டு மாட்டுக்கு அங்க ஒரு தலை இங்க ஒரு தலை 2 தலை இப்படியும் சமாளிச்சிருக்காங்க. அப்படி சமாளிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. சமாளிக்க தெரியாம சமைக்க வரக்கூடாதான். அதனால இந்த மான்குட்டியை வந்த மான்குட்டிய மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இல்லைன்னு சொன்னா நான் மாத்திட்டு போயிடுவேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்ப நினைக்காம என்ன செய்யணும், இந்த இடத்துல கொடுக்கணும்ன்ற மனம் வேணும் இல்லையா? இருக்கிற கொடுக்கறதுக்கு இருந்தா தர கொடுத்தாலும் இல்லாம கொடுக்குறது எங்க அதான் சொல்லுங்களேன். இருக்கிறதுனால வந்து கேட்கறேன்னு என் மாடு இருக்குன்றது நான் சொல்றேன். இவ்வளவு ஆடி திரும்ப சொல்றேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும், காலில் உள்ள நதி நாட்டாம பண்ண மாதிரி மாடுக்கு தானே இருக்கின்றீங்க. என்ன செய்யலாம், இடம் யாருடைய இடம்? இடம் உங்களுடைய இடம் தானே, பொருள் என்னுடைய பொருள். நீங்க என்ன பண்ணிருக்கணும், உள்ள போவோம் இருந்தா பெரிய மாமையா உரம்பரைக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு வாங்க வேடுவரே உள்ள போவோம் மானை பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நினைப்பதான் பழப்ப கெடுக்கணும். உங்களை பார்த்த உடனே எங்க அத்தை மகளை பார்த்த மாதிரி அப்படி எனக்கு எங்க சித்தப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. இவ வீர சூரே மதுரக்கார மாமே மாமே வீர சூரே மதுரக்கார மாமே மாமே உனக்கு மாலை போடு மன மரண நாளே பாரே இவன் வீர சூரே பிடிப்பாரா இல்ல ஒரு சுண்டுவரலாத தொடுவாரா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களால பிடிக்க முடியாது, அடையாளத்தை சொல்லுங்க. தேடி பார்த்து உங்க கையால பிடிச்சு கொடுத்து விடணும். நாங்க முயற்சி செய்யறோம். அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அடையாளம் சொல்லும் பொழுது உங்களுக்கு இங்கே ராஜா நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் ரவிதரன் அவருக்கு கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை அழித்து புகழாரம் சொல்லப்படுகிறார். பொன்னாடை பொறுத்து கௌரவித்த ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எமது சார்பாகும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகும் நன்றி நன்றி நன்றி. காயாத கலைப்பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே
வழிவளமாய் செழித்தாட புள்ளி வாயாதமா பாடல் வழியில் நினைத்தாடும் எனக்கு ஆயாதமா கண்களிக்காத ஒரு அற்புத புது மொழியோடு காலத்தில் எனக்கு கட்டி வருவப்படும் ஆயாதமா கடையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் கடையிலே கடையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் கடையிலே உள்ள கடையிலே மனமகிழலே மனத்தை வெற்றி மறந்து மனத்தில் ஆயாதமா காவல் வீதியில் தீவிரமான காவல் விழித்தில் சுந்தரமான் கலவை கண்டன கடப்பமான தமிழும் அழகிய பணவான் தங்கடகடகடவென்ற உலகம் சதங்கி சுகம் சுகந்திரவான் கலங்காதே கலங்காதே கலையிட்டு மயங்காதே கலங்காதே கலையிட்டு மயங்காதே உடம்பு எங்காது மறைந்து வந்து காது பதிக்கிட்டு வராது எனக்கு மறையா அழகினமும் சிகிச்சாமல் புரிந்தால் அமுது களி குமத்து மொழி பயிற்சி நினைவில் பாடாதமா கண்டதுண்டோ மள்ளி உந்தன் பார்வையிலே பார்வையிலே பார்வரை கண்டதுண்டோ பார்வரை கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நெல்வேலி போல நெல்வேலி பொன் போன்ற நெல்வேலி புவி தண்ணி சுழகிறது கண்டதுண்டோ 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 உண்டோ 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 இந்த மாடுக்கான சரியான அடையாளமே இது கிடையவே கிடையாது. மாண்டானா வள்ளி நான் தேடி வந்தது மான் ஏது கண்ட இல்லையா? வேற எது தேடி உன்னைத்தான். என்ன எது தேடி உனக்காகத்தான். எனக்காக தேடி உன்னோடுதான். என்ன எது தேடி வந்தீங்க? உன்னை உன்னோடு சேரணும் எதுக்கு? மனம் முடிக்கணும் நான் வேற ஆளு உன்னைத்தான். 5 வயசுல இருந்து அவளை தான் நினைச்சிட்டு இருக்கேன். பாட்டு பாடவா பாடுங்க. பாட்டு பேசவா வேண்டாம். பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாட்டு பாடவா பாட்டு பாடவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலினாவை போல வந்து பாவை அல்லவா நீயும் பாதை தேடி வந்த காதலல்லவா. பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா என்ன சொன்ன? என்ன சொன்னாரு அப்படின்னு அவன் உனத்தான் காதலிக்கிறேன், உன் கூட தான் சேரப்போறேன், உன்னை நான் ரொம்ப
விரும்புறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு ஆசை இருக்கு வீட்டுல மொண்டாட்டி அடிப்பேன். தங்கச்சி அவர் என்னை பார்த்து அப்படி சொன்னாங்க. வந்த வேடுவர் ஏன் உன்னே தெரியுதா தெரியுமா? ஏன்னா அழகான பெண் என்றால் சில பேர் அலையத்தான் செய்வார்கள். 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த பெயிண்ட் அழிய போற நேரம் வந்து விட்டது. அது 10 நிமிஷம் தான் இருக்கு. காத்துரு சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகா வேணா கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வானம் வீடாறு முகம் பார்த்த இரவு நீராறு கண்ட கருணை முகங்கள் ஓராறு வள்ளி, வேண்டுவதாக வந்ததும் நானே. உனக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் வேண்டும் சுவாமி. தீச்சட்டி எடுக்க நேரமாய் கொண்டிருப்பதால் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் கோவிலுக்கு அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வேலு போடுபவர்களும் பக்த கோடி பெருமக்கள் அத்துணை பேரும் கோவிலுக்கு அருகாமையில் செல்லும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். விழா கமிட்டி சார்பாக சுவாமி, முதலிடமும் முதல் தர்மம் என்று எனக்கு மட்டுமே தாக்கல் கொடுக்க வேண்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை அளிக்க ஏழுமலை வாசா இணையாளும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா இணையாளும் ஸ்ரீனிவாசா, இந்நாளும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேசா, இந்நாளும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேசா, ஏழுமலை வாசா இணையாளும் ஸ்ரீனிவாசா.
ஆண்டவர்க்கு நிறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை